அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குள்ள பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ ஷெஸ்ட்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த சத்யாதேவி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை போகிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்களை தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். சத்யாதேவி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, குழந்தைங்க மேலே அதிகமான பாசமும் குழந்தை லைஃப் மேலே அதிகமான எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க. 2வது பாயிண்ட்டு, அப்பா பிடிவாதக்காரராக இருப்பார். 3வது பாயிண்ட்டு, பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. 4வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து ஃபைனான்ஷியல் பிரச்சனையோ அது ஹெல்த் பிரச்சனையோ இருக்கும். 5வது பாயிண்ட்டு, அம்மாவுக்கும் ஹெல்த் பிரச்சனைகள் இருக்குங்க. 6வது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. 7வது பாயிண்ட்டு, படிப்புக்கேற்ற வேலை அமையாது. 8வது பாயிண்ட்டு, மூத்த பிள்ளை முன்கோபியாக இருக்கும். 9வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் 2 தாரம் முடியவங்க இருப்பாங்க. 10வது பாயிண்ட்டு, யூரினரி பிரச்சனை உங்களுக்கு உண்டுங்க. 11வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமை நிதானம்ங்கிறது இருக்காதுங்க. 12வது பாயிண்ட்டு, தைரியசாலியாக இருப்பீங்க. 13வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க. 14வது பாயிண்ட்டு, ஆன்மீக அமானுஷ்ய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. 15வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 16வது பாயிண்ட்டு, சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க. 17வது பாயிண்ட்டு, அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. 18வது பாயிண்ட்டு, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க. அந்த தேவதை போய் வழிபட்டுட்டு வாங்க. 19வது பாயிண்ட்டு, இடம் வீடு சம்பந்தமான வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க. 20வது பாயிண்ட்டு, தெளிவான முடிவு எடுக்க முடியாது, மனசு தடுமாற்றம் உங்கள்கிட்ட ரொம்ப இருக்குங்க. 21வது பாயிண்ட்டு, இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனை உங்களுக்கு உண்டு. 22வது பாயிண்ட்டு, அப்பா வழி உறவுகளில் விரிசல்கள் இருக்குங்க. 23வது பாயிண்ட்டு, அப்பா கூட பிறந்தவங்க அப்பா கூட பகை ஏற்படும் அல்லது இளம் வயதிலே அப்பா இழக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 24வது பாயிண்ட்டு, இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டுங்க. 25வது பாயிண்ட்டு, ஒரு குழந்தை உங்களுக்கு கண்ணில் காட்டி மறைக்குங்க. 26வது பாயிண்ட்டு, பூரிய சொத்துக்கள்லாம் வம்பு வழக்கு வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க. 27வது பாயிண்ட்டு, யார்ட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. 28வது பாயிண்ட்டு, ஆண் குழந்தை நினச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க உங்கள்கிட்ட. ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ, அல்ல ஆண் வாரிசு நமக்கு கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஒரு ஆண் வாரிசுடைய ஃபியூச்சரை நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். 29வது பாயிண்ட்டு, புத்தியாக லாபம் அடைவீங்க. 30வது பாயிண்ட்டு, உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் திரித்திரப்பணமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார். ஸோ பித்ரு சாபம் அவசியம் திரித்திரப்பணங்கள் கொடுக்கணும். 31வது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு 2 பேர் இருக்குங்க, வச்ச பேர் ஒன்று கூப்பிட்ற பேர் ஒன்றாக இருக்கும். 32வது பாயிண்ட்டு, அப்பா முன்கோபியாக இருப்பார். 33வது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 34வது பாயிண்ட்டு, அம்மா அப்பா கடையில் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனையை சந்திப்பீங்க. 35வது பாயிண்ட்டு, தாய்மாமா உறவு பகையாகும். 36வது பாயிண்ட்டு, ஒயிட் காலர் ஜாப் தான் உங்களுக்கு செட் ஆகும். 37வது பாயிண்ட்டு, மார்க்கெட்டிங் டீச்சிங் இந்த மாதிரி வாயால் பிழைக்கக்கூடிய வேலை தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 38வது பாயிண்ட்டு, வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். 39வது பாயிண்ட்டு, டிசிப்ளினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 40வது பாயிண்ட்டு, யாராவது தப்பே பண்ணிவிட்டு உண்மையை சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க, ஆனால் பொய் சொன்னால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. 41வது பாயிண்ட்டு, பூரி சொத்துக்கள்லாம் அழிஞ்சிருக்கும். 42வது பாயிண்ட்டு, கணவர் வழி உறவினருடன் பகைகள் ஏற்படும். 43வது பாயிண்ட்டு, நீங்கள் உங்கள் பேச்சு வந்து அதிகார தோரணையாக இருக்குங்க. நீங்கள் சாதாரணமாக பேசினாலே குடும்பத்தில் உள்ளவங்க நீங்கள் அதிகாரமாக பேசுறீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க. 44வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை உண்டு. 45வது பாயிண்ட்டு, நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க. 46வது பாயிண்ட்டு, கூட வேலை பார்க்குறவங்க பகையாவங்க அவங்கள பற்றி போட்டு கொடுப்பாங்க. 47வது பாயிண்ட்டு, கணவர் வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாக கஷ்டப்படுவார். 48வது பாயிண்ட்டு, கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. 49வது பாயிண்ட்டு, சைவன பிரச்சனை இருக்குங்க உங்கள் குடும்பத்தில். சைவனை அப்படிங்கிறது வந்து உங்கள் தாத்தா காலத்தில் வந்ததுங்க. இதுக்கு உண்டான சிம்டம்ஸ் வந்து கால் சொந்தமான பிரச்சனை, அடிக்கடி கால் அடி வருது, கால் வலி, கால் வளைச்சல் இருக்குங்க. சரியாக தூக்கம் வராதுன்னு நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காதுங்க. கட்டாயம் இந்த செவனைக்கு நிவர்த்தி செய்யணும். அப்படின்னா தான் உங்கள் குடும்பத்தால் முன்னேற்றம் இருக்குங்க. இருந்தாலும் இல்லைன்னா திறமை இருந்து முன்னேற முடியாதுங்க. வாழ்க்கையில் வந்து ஒரு வெறுமை விரக்தி இருந்துக்கிட்டே இருக்கும். கட்டாயம் இதை செய்யணும். நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க. இல்லை என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. இந்த 2 மாதத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன். கண்டிப்பாக அதை வந்து நிவர்த்தி செய்யணும். 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்ம
முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் சத்யாதேவி என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படி நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக இல்லை துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.